பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கிறிஸ்து வருகையின் காலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களில் அனுதினமும் உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கவும், ஆண்டவரே, நீர் தருகின்ற புதிய வாழ்விற்கு நேராய் நாங்கள் செயல்படவும் நீர் கொடுக்கின்ற அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தியான வேளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியானத்தை நடத்தும்படியாக கொடுத்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கிறிஸ்துவ இளைஞர் ஐக்கியத்தின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து வருகையின் காலம் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த அருட்கொடையின் காலம். இந்த காலத்திலே நாம் மகிழ்ந்திருக்கவும், கடவுளோடு இணைந்திருக்கவும், ஒரு புதிய நம்பிக்கைக்கு நேராக, சமாதானமுள்ள வாழ்விற்கு நேராக கடவுள் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்தவ இறையியல் இந்த மானுடத்தின் மீதான கடவுளின் இருப்பை 3 நிலைகளிலே நமக்கு விளக்குகிறது. ஒன்று டிரான்செண்டன்ஸ், இரண்டாவது இன்கார்னேஷன், மூன்றாவது இன்ட்வெல்லிங். டிரான்செண்டன்ஸ் என்பது மேலிருந்து செயல்படும் கடவுள் என்கின்ற பொருளை நாம் பெறுகிறோம். God above us. ஏசாயா தீர்க்கதரிசி 57ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே என்று சொல்லுகிறார். கடவுள் உயர்ந்தவர், அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், தூய்மையானவர். இந்த தூய்மையான கடவுள் இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக, மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவராக இங்கே மேலிருந்து தன்னுடைய படைப்பை அவர் வழிநடத்துகின்றவராக நமக்கு வெளிப்படுகிறார். A.W. டோசர் என்கின்ற இறையியலாளர் கூறுகின்ற பொழுது, கடவுள் சிந்திக்க முடியாத, மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்று அவர் கூறுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, கடவுள் நம்மை படைத்தார், நம்மை ஆளுகையும் செய்கிறார். ஒருவேளை முதல் மனிதனின் பாவம் இந்த உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட, இந்த பாவத்தினாலே மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று அவர் விரும்பாமல், இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மேலிருந்து இந்த மானுடத்தை, தன்னுடைய படைப்பை பாதுகாக்கின்றவராக அவர் இருக்கின்றார் என்று டிரான்செண்டன்ஸ் என்கின்ற அந்த இறையில் வார்த்தையின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். கடவுள் மேலிருந்து மட்டும் செயல்படுகின்றவர் அல்ல, மாறாக அவர் நம் உடனிருந்தும் செயலாற்றுகின்றவர் என்கின்ற பொருளை இரண்டாவது நாம் பார்த்த இன்கார்னேஷன் என்கின்ற வார்த்தை வெளிப்படுத்துகிறது. காட் வித் அஸ். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் வார்த்தையாக இருந்து அவர் வாழ்வாக மாறினார் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் உருவில்லாதவர் உருவெற்று வந்தார், வாழ்விழந்தோருக்கு வாழ்வளிக்க வந்தார், நம்மோடு இங்கே இணைந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்கார்னேஷன்.
மூன்றாவதாக கடவுளின் உடனிருப்பை ஒரு நிலையை இறையியலாளர்கள் விளக்குகிறார்கள். அது indwelling. Indwelling என்பது God within us. கடவுள் நம்முள் இருக்கும் கடவுள். முதலாவது நாம் பார்க்கிறோம், மேலிருந்து கடவுள் செயலாற்றுகிறார். இரண்டாவது, நம்முடன் இருந்து கடவுள் செயலாற்றுகிறார். மூன்றாவது, நமக்குள் இருந்து கடவுள் செயலாற்றுகிறார். இந்த மூன்றாவது நிலை மிக முக்கியமான ஒன்று. கர்த்தரை நமக்குள்ளாக, இங்கே மேசியாவாக, இறைமகனாக, விடுதலையாளராக, மீட்பராக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்குள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் முழுமையின் வாழ்வை பெற முடியும். நாம் எதிர்நோக்குகிற ஆசீர்வாதங்கள் கடவுள் நமக்குள் வருகின்ற பொழுதுதான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழை தன்னுடைய குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குடிசை மிகவும் பாழடைந்த ஒரு குடிசை. அதிலே வாழ முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. அந்த சூழ்நிலையிலே அந்த நாட்டினுடைய அரசன் திடீரென்று அந்த ஏழையினுடைய குடிசைக்கு வந்தார். நான் உன்னோடு கூட தங்க விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார். அந்த ஏழை சொல்லுகிறார், என்னுடைய குடிசையில் நீங்கள் தங்க முடியாது, இது அநேக கிழிசல்கள் இருக்கின்ற ஒரு இடம், இதிலே வசதியற்ற ஒரு வீடு என்று சொல்லி அதை அவர் மறுக்கிறார். அப்பொழுது அந்த அரசன் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், உன்னுடைய குடிசை வீடு மாறும், உன்னுடைய வாழ்க்கை முறை மாறும் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் நம்முடைய ஆண்டவரும் கூட நம் உடன் இருக்கின்ற பொழுது, நமக்குள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் சூழல்கள் மாறும், நம்முடைய துன்பங்கள் மாறும், நம்முடைய எதிர்நோக்குகள் நிறைவேறும். அவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவன் கடவுள் தன்னுடைய குமாரனை நாம் வாழ்வடைவதற்காக கொடுத்தார். அவருடைய அன்பு அளவற்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். கடவுள் நமக்குள் இருக்க விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த கிறிஸ்து வருகையின் காலத்திலே கடவுளை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளும் மாற்றமடையும். அதைத்தான் அவரும் எதிர்நோக்குகிறார். வீண் ஆடம்பரங்களினால் அல்ல, உலகம் எதிர்நோக்குகிற மெசியாவாக அல்ல, மாறாக உடைந்த நொறுங்கிய உள்ளத்தை தேற்றும்படியாக, அந்த உடைந்த மக்களுடைய உள்ளத்தில் வாழும்படியாக, இல்லத்தில் வாழும்படியாக இன்று கிறிஸ்து நமக்காக அருளப்படுகிறார். இந்த கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய உள்ளத்தை முன்னணையாக்குவோம். அதில் அவர் பிறக்கட்டும். நமக்கு நித்திய சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த நிலைகளை எப்பொழுதும் உங்கள் உள்ளத்திலே கொள்ளுங்கள். மேலிருந்து செயலாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடன் இருப்பவர் மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளும் இருக்க விரும்புகிறார். அதற்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கடவுள் தாமே உங்களை இந்த வார்த்தைகளின் வழியாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்குள் நீர் வாழ விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உம்மை போல நாங்கள் தூய்மையாக்கவும், ஆண்டவரே, தூய்மையுள்ள கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களாய் பெற்றுக்கொள்ளவும் நீர் அருள் செய்வீராக. ஆண்டவரே, இந்த இணைய வழியாக இந்த ஆண்டவரே இந்த கொடுகையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். கர்த்தாவின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் தங்கியிருந்து காப்பதாக. தொடர்ந்து எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கின்ற ஆண்டவரே, எங்கள் திருச்சபை வழிநடத்துகின்ற மகாகானம் பேராயர் ஐயா அவர்களுக்காக, ஆலோசனை சங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக, ஆண்டவரே, இறைமக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, கிறிஸ்து வருகையின் காலம் அனைவருக்கும் நன்மையாக இருக்கட்டும்.
ஆண்டவரே, நாங்கள் பேரொளியின் அனுபவத்திலே எப்பொழுதும் ஜீவிக்க கர்த்தர் அருள் செய்யும்படியாக வேண்டுகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளக்கடவுது பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியராகிய கடவுளின் அன்பும் அருளும் அரவணைப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளோடும் தங்கியிருந்து காப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.